சமய அதே போன்று கலாச்சார பிரதி அமைச்சர் என்ற வகையிலே துரதிர்ஷ்டவசமாக நான் எனது சமூகத்தில் காணுகின்ற ஒரு விடயம்தான், பிரச்சனைகள் இல்லாத நிர்வாக சபைகள் போட்டிகள் காரணமாக பள்ளி சொத்துக்கள் அநியாயமாக சில போது வழக்கறிஞர்களுக்கு கைக்கு செல்கின்ற அளவுக்கு நாட்டிலே இருக்கின்ற பிரதான பள்ளிகள் அனைத்தும் முரண்பட்டு சொத்துக்களை வீணடிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். முக்கியமாக ஒரு சில முக்கியமான பல பள்ளி வாயில்களின் நிலைமைகள் இவ்வாறு காணப்படும். நான் நினைக்கின்றேன், அல்லாஹு தாலாவின் மாளிகையை நிர்வாகிக்கின்றவர்கள் பிரச்சனைகள் வருகின்ற போது, நிர்வாகத்துக்கான தெரிவு செய்யப்படுகின்ற போது, போட்டிகள் ஏற்படுகின்ற போது விட்டு கொடுத்து பொருத்தமானவர்களுக்கு நிர்வாகத்தை மேற்கொண்டு செல்வதற்கான உதவிகளை ஒத்தாசைகளை புரிகின்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பது நான் நினைக்கின்ற அடிப்படையான நன்மை. எனவே ஒற்றுமைப்படுகின்ற போது இன்று நாட்டில் பல பிரச்சனைகள் பொதுவாக இருக்கின்ற போது, எமது சமூகத்தின் பிரச்சனைகள் சில போது எம்மை தொடர்பு வருகின்றவர்கள் பள்ளி வாயில்களில் உள்ள பிரச்சனைகளை தான் தொடர்ந்தும் சொல்லி வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே அந்த நிலைமை மாறி நாட்டின் பொது பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது, கல்வி சார்ந்த பிரச்சனைகளை, பொருளாதார சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்திலே இருக்கு. எமது ஊர்களில் உள்ள பள்ளி வாயில்களின் சொத்துக்களும் அநியாயமாக கையாளப்படுகின்ற விடயங்களை பற்றி நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பள்ளி வாயிலின் சொத்துக்கள் சிலரது பரம்பரை சொத்துக்களாக மாறி இருக்கிறது. பொதுவாக நாங்கள் வாடகைக்கு கடைகளை பெறுவதாக இருந்தால் 3 வருடம் 2 வருடம் என்ற அந்த உடன்படிக்கையோடு தான் அதனை மேற்கொள்வோம். ஆனால் இன்று சில போது சில அண்மையிலே ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். அண்மையிலே இதே மாவட்டத்தில் பள்ளிக்கு சொந்தமான ஒரு கடை வாடகைக்கு விடப்பட்டிருந்தத 35,000 ரூபாய் வரும். அதனை புதிய ஒருவர் வாடகைக்கு பெறுகின்ற போது 1,90,000 ரூபாய் அந்த கடைக்கு வாடகை கொடுக்கப்படும். எனவே பள்ளி வாயில்களின் சொத்துக்கள் எந்த வகையில் பிழையாக தவறான முறையில இறைவனுடைய இல்லத்துக்கு சொந்தமானவைகள் இன்று பல இடங்களிலும் பிழையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே நான் நினைக்கின்றேன், எமது திணைக்களத்தின் ஊடாக அனைத்து பள்ளி வாயில்களுக்கும் தகவல்களை அனுப்பி இருக்கின்றோம். பள்ளி வாயில்களுக்கு சொந்தமான கடைகளுடைய விவரங்கள், யார் அதனை வாடகைக்கு பெற்றிருக்கின்றார்கள், எந்த பெறுமதிக்கு அது பெறப்பட்டிருக்கின்ற தகவல்களை மிக விரைவாக நாங்கள் பெற அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையில் எமது உத்தியோகத்தர் ஊடாக அதனை பெற்று அந்த பள்ளி வாயில்களின் சொத்துக்களை தகுதியான முறையில் சிறப்பான முறையில் அந்த பள்ளி வாயில்களின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மேற்கொள்வோம் என்ற